ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம தக்காளி செடியை எப்படி பதியம் விடுறது, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல் இந்த தக்காளி செடி விதைகள் சின்ன சின்னதாக இருக்கிறனால நம்ம வெண்டைக்காய் மாதிரியோ இல்லைடா பீர்க்கங்காய் சுரக்காய் மாதிரியோ ஒரு தொட்டிக்கு 4 வச்சு பதியம் விதைச்சி அதை வளர்க்க முடியாது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தொட்டியில் 1:1:1, அதாவது ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு மண்புழு உரம் கலந்து வச்சுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணை தயார் பண்ணிவிட்டு ஒரு நீளமாக பாத்தி மாதிரி செஞ்சு அதில் இந்த விதையை தூவி மேலாக்க மூடணும். ரொம்ப ஆழத்தில் முடியக்கூடாது, மேலாக்க மூடணும். அப்படி மூடினா தான் உங்களுக்கு அந்த நாற்றுக்கள் வரும். இது தண்ணி பொதன்னு ஊற்றக்கூடாது. பொதன்னு ஊற்றினா எல்லா விதைகளும் ஒரே இடத்துல போய் சென்று அப்படியே லாக் ஆகிரும், மொத்தமாக முளைக்கும். அது முளைக்காமல் கூட போயிடலாம். அப்போ இது என்ன செய்யணும்னா, தண்ணியை எடுத்து கையில் தெளிக்கணும், இல்லை பூவாளியில் லைட்டாக ஊற்றணும், மேலே தொளிச்சு விடணும். அப்படி தொளிச்சு விட்டால் தான் நாற்றுகள் வரும், சின்ன சின்ன நாற்றுகளாக வரும். அதை கொஞ்சம் வளர்க்கணும். ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு வளர்க்கணும். வளர்த்த பின்னாடி தான் இதை நம்ம வேறு இதுக்கு மாற்ற முடியும். அப்போ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அடுத்து இந்த விதையெல்லாம் போட்ட பின்னாடி அதில் எறும்பு தொல்லைகள் ரொம்ப இருக்கும். இந்த விதைகளை எறும்பு சாப்பிட்ரும். அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த தொட்டியை சுற்றி அந்த எறும்பு சாக்பீஸ் பவுடரை வச்சு சுற்றி நம்ம ரவுண்ட் பண்ணி வைக்கணும், எறும்பு உள்ளே நுழையாதபடி. அப்படி இல்லைன்னா அந்த எறும்பு இந்த விதையை போட்ட விதையில் முக்கால்வாசியை காலி பண்ணிடும். அதனால் அதையும் பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் பண்ணால் தான் நம்ம நாற்றுக்கள் கிடைக்கும். சரி, வேறு வழியில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். இந்த உழவர் சந்தையில் இல்லாட்டா அந்த பூ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாற்றுக்கள் தக்காளி நாற்று மொத்தமாக விற்பாங்க. அதை வாங்கிட்டு வரலாம். 5 நாற்று 10 நாற்றுன்னு வாங்கிட்டு நம்ம அதை விதைக்கலாம். அதை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வேரோட பிடுங்கி அதை கழுவி கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்போ பிடுங்கினாங்கன்னு தெரியாது. அது வச்சு நட்டால் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அப்போ என்ன சிறந்த முறை அப்படின்னா, நம்ம நாற்றுக்களை நம்மளே செய்கிறது தான் சிறந்த முறை. அந்த தொட்டியில் அந்த நாற்றுக்களை போட்டு அதை தண்ணி தெளிக்கும்போது அது மெல்ல வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து அதை ஒரு 3 இன்ச்சு வளர்ந்த உடனே அதை மண்ணோடு எடுக்கணும். இப்போ எந்த தொட்டியில் பதியம் செய்கிறோமோ அந்த தொட்டியில் பார்க்கணும். ஒரு தொட்டிக்கு 2லிருந்து 2 நாற்று நம்ம வைக்கலாம் வச்சுக்கோங்க. ஒரு தொட்டிக்கு 2 தக்காளி நாற்றை வைக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 நாற்றை நடணும். நீங்கள் தான் 4 நாற்று நடக்கூடாது, 2 போதுங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு 2 எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், 4 நாற்று நட்டால் 4மே அப்படியே வராது. அதில் 1 2 போகத்தான் செய்யும். அதுக்கு அடுத்து மிஞ்சுறதை நம்ம பார்க்கணும். அதனால தான் 4 வைக்கிறோம். 4 வச்சு 4மே வளர்ந்துருச்சுன்னா அதில் நல்லா வளர்கிற 2 விட்டுட்டு மிச்சம் 2 பிடிங்கிடலாம், வேறு பக்கம் நட்டிடலாம். அப்படி இல்லையா, 2 போயிடுச்சு, 2 தான் வந்திருக்குன்னா பண்ணலாம். இப்போ இந்த செடி ஒரு வெயிட்டான செடியாக இருக்கிறதுனால இந்த காய்கள் பழங்கள்லாம் வரும்போது இங்கே பாருங்கள், ஒவ்வொரு காயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ செடி வெயிட்டுக்கு அப்படியே கீழே சாயும். அதை என்ன பண்ணணும்னா, ஒரு குச்சியை கொடுத்து முட்டு வைக்கணும். முட்டு வைக்கணும். இந்த செடிக்கு இலைகள் அதிகளவு இருக்குன்னு பாருங்கள். மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏகப்பட்ட மொட்டுக்கள் வரும். அதனால் இதுக்கு உரம் நம்ம ரொம்ப தேவைப்படும். அதனால் வேப்ப புண்ணாக்கை நம்ம அடிக்கடி போடலாம். மீன் அமில எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு காய்கனிகள் கூட கிடைக்கும். நல்ல மொட்டுக்கள் வர்ற நேரத்தில் நம்ம கடலை புண்ணாக்கை தண்ணியில் கரைச்சி செடிக்கு ஊற்றலாம். அதுக்கடுத்தது அந்த தேமோர் கரைசல், தேங்காய் பாலையும் நம்ம புளிச்ச மோரும் கலந்த கரைசலை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த தேங்காய் பாலும் மோர் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது மொட்டுக்கள் அதிகளவு வரும். எல்லா மொட்டுக்களுமே என்ன ஆகும்னா காயாக மாறும். இது இந்த தக்காளி செடியில் ஒரு சிறப்பம்சம். இந்த தக்காளி செடியை நம்ம கீழே படர விட்டோம்னா அந்த வெயிட்டுக்கு அந்த இலைகள்லாம் கருகி போயிடும். நாளடைவில் அந்த காயும் கருகிரும், செடி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு குச்சியை வச்சு அதை கட்டி விடணும். அப்போ தான் இந்த மாதிரி
நிமிர்ந்து நிற்க, இல்லைன்னா முட்டு கொடுக்கணும். இந்த பாருங்கள், ஒரு கல் வச்சு முட்டு கொடுத்துருக்கோம். அப்படி முட்டு கொடுத்தா தான் இந்த செடி வரும். இல்லைன்னா இந்த செடி மண்ணோட மண்ணாக போய் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். செடி நாற்று நடுறதே கஷ்டம், விதையிலிருந்து நாற்று உருவாக்குறது கஷ்டம், நாட்டிலிருந்து செடியை வளர்க்குறது கஷ்டம், அந்த செடியிலேருந்து காய்கனிகளை பெறுறது இன்னும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு செடியை வந்து நம்ம இழக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடாது. அதனால் இதை நம்ம பண்ணணும். இப்போ காயும் பொழுது இந்த காயை வந்து அப்படியே பறிக்கக்கூடாது, கொஞ்சம் பழுத்த பின்னாடி தான் பறிக்கணும். இப்போ இதை பாருங்கள், இது லைட்டாக இப்போ தான் பழுத்துட்ருக்கு, இது பழுக்கவே இல்லை பாருங்க, லேசாக பழுத்துட்ருக்கு. பழுத்த பின்னாடி பறித்தா தான் இந்த காய் வந்து பழுக்கும், இல்லைன்னா பச்சையாகவே இருக்கும். ரைட்டாக இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படும். காலையிலையும் மாலையிலையும் தண்ணி நம்ம ஊற்றணும். இதுக்கு வந்து வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம வைக்கணும். அடுத்து வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோலை நம்ம இதுக்கு ஊற்றலாம். அதை தவிர வேறு இதுக்கு என்ன உரம் நம்ம பண்ணலாம்னா, தினந்தோறும் நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியை நம்ம இதுக்கு ஊற்றுறது மூலமாக இதை நம்ம செழிப்பாக பண்ண முடியும். அதை தவிர இதுக்கு வந்து நம்ம கொண்டக்கடலை அதை ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கொண்டக்கடலை ஊற வச்ச தண்ணியில் ஏகப்பட்ட சத்து இருக்குது, புரோட்டீன் ரொம்ப இருக்குது. அதனால் புரதச்சத்து ரொம்ப இருக்கிறதுனால அந்த ஊற வச்ச அந்த கொண்டக்கடலை தண்ணியை வந்து இந்த செடிக்கு நம்ம ஊற்றலாம். இது வந்து செலவில்லாத உரங்கள் தான். அப்புறம் வடிகஞ்சியை கூட நம்ம நல்லா வடிகட்டி தண்ணியில் கலந்து நல்லா டைலூட்டை பண்ணி நம்ம இது செடிக்கு ஊற்றலாம். அடுத்து வேறு என்ன உரங்கள் இந்த தக்காளி செடிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம புளிச்ச மாவு ரொம்ப புளிச்சு போச்சு, அது தூக்கி கொட்ட போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அதை கொட்ட தேவையில்லை. அந்த புளிச்ச மாவை நம்ம என்ன பண்ணலாம்னா, தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைக்கணும். நல்லா அடர்த்தியாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைலூட்டாக பண்ணுற மாதிரி கரைக்கணும். டைலூட்டை பண்ணுற மாதிரி கரைச்சி 1க்கு 10ங்கிற விதத்தில் இந்த செடிக்கு 2 கப்பு ஊற்றும் பொழுது வரும். இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப பெருசாக தேவையில்லை. நம்ம எலுமிச்சை பழம் வந்து சோறாக்கின பின்னாடி இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே நறுக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாளில் அது ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாக மாறிடும். அது 1க்கு 10ங்கிற விதத்தில் நம்ம செடிக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். இதை தவிர செடிக்கு வந்து என்ன பண்ணலாம் நல்லா பூக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம வெந்தயத்தூளை நுணுக்கி அந்த செடிக்கு சுற்றி போடலாம். இன்னும் சிறப்பாக நம்ம செடி வளரணும்னா அந்த கடுகை வந்து நுணுக்கி செடிக்கு சுற்றி போடலாம். பெருங்காயத்தூள் மோரும் கலந்த கலவை, பெருங்காயத்தூளும் புளிச்ச மோரும் கலந்த கலவையை இந்த செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அதிகளவு மகசூலை பெறலாம். செடி வளர்க்குறது பெருசில்லை, அது எப்படி காப்பாற்றணும், அதிலிருந்து மகசூலை எப்படி பெறணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இயற்கை முறையிலே பலவிதமான பொருட்களை இருக்கும்போது நம்ம செயற்கை முறைகளை நம்ம பயன்படுத்த தேவையில்லை. பூச்சி வந்துருச்சு, அது என்ன பண்ணுறது அப்படின்னா, வெள்ளைப்பூச்சி ரொம்ப தாக்கியிருந்தால் அந்த கிளைகளெல்லாம் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க. லேசாக இருக்குன்னா நம்ம தண்ணியை வேகமாக அது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அது போயிடும். இல்லாட்டா பல்லு விளக்குற டூத் ப்ரஷ்ஷை வச்சு அது மேலே தேய்க்கும்போது அந்த நோயை குணப்படுத்தலாம். இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, வேப்ப எண்ணெயை வந்து தண்ணியில் கலந்து 1க்கு 10ங்கிற விகிதத்தில் கலந்து இந்த செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம அந்த நோய்கள் வந்து திருப்பி வராது. வந்த நோய் வந்து இதிலிருந்து விடுபடலாம். இது மாதிரி பல முறைகள் மூலமாக நம்ம தக்காளி செடியை காப்பாற்றலாம். வீட்டில் தக்காளி செடி இருக்கும்போது நமக்கு வேண்டிய தக்காளி நம்ம கிடச்சிரும். இது வந்து ஆர்கானிக் முறையில் விளைந்த தக்காளி, எந்த கெமிக்கலும் கிடையாது, உடம்புக்கு மிகவும் சிறந்தது. அதனால் நீங்களும் இதே மாதிரி தக்காளி செடியை வளருங்க. நம்ம ஆர்கானிக் முறையில் தக்காளியை பெறுங்க. இந்த தக்காளி பற்றிய பதிவை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுடைய பதிவை புதுசாக போடுவதற்கு எங்களுக்கு வழிவகுக்கும், ஆர்வத்தை கொடுக்கும். எங்கள் ஆர்வத்தை நீங்கள் மிகுதிப்படுத்த ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக். தேங்க்யூ.